வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் A to Z தமிழ் கதம்பம் சேனலில் வரவேற்பதில் மிக்க ஆனந்தம் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது மிகவும் சுவையான கிராமத்து உணவு நிறைந்த ஒரு பாரம்பரிய சைட் டிஷ். அதுதான் கத்திரிக்காய் சுட்ட தயிர் பச்சடி. அது நீங்கள் வெறும் இந்த கேஸ் அடுப்பில் சுட்டோ இல்லைனா இந்த பழைய காலத்து அடுப்பு அதில் சுட்டு கூட நீங்கள் தயிர் பச்சடி செய்யலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி முழுசாக பார்த்துட்டு முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி பண்ணீங்கன்னு. அதாவது நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். சப்போஸ் நிறைய குறை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட் டைமாக பண்ணுற மாதிரி இருந்தால் வீடியோ முழுசாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பருக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். குக்கிங் மட்டும் கிடையாது, எல்லா கண்டென்ட்டும் இதில் இந்த ஒரு சேனலில் வரும். அதுக்கு உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும். அதுக்கு நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போகாது, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இது போல் இதை விட இது குக்கிங் நிறைய வீடியோஸ் லைனில் இருக்குது. மிக்ஸ்டு கண்டென்ட், எல்லா கண்டென்ட்டும் இந்த ஒரு சேனலில் வரும். பார்த்து தங்கள் ஆதரவை நாடும். A to Z தமிழ் கதம்பத்திலிருந்து உங்களில் ஒருவன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இது சாதம், பிரியாணி, அதாவது வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி எல்லாத்துக்கும், அதேமாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம் அல்லது வெறும் தயிர் சாதத்துடன் கூட இந்த பச்சடி அற்புதமாக பொருந்தும். ஆனால் தயிர் சாதத்துக்கு ஓப்பனாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் மற்றதுக்கெல்லாம் ஓகே, நல்லாயிருக்கும், சூப்பராக பொருந்தும். குறிப்பாக நேரடியாக நெருப்பை சுட்ட கத்திரிக்காயின் புகை மனமும் குளிர்ச்சியான தயிரின் சுவையும் சேரும்போது சாப்பிடும் அனுபவமே வேற லெவல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்துட்டு இது ஒரு சில பேருக்கு தெரியும், எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் தெரியும், ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரியாதவங்க வீடியோவை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், நிறைய குறை இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, அப்படியானால் தாமதிக்காமல் இந்த ரெசிபியை ஆரம்பிக்கலாம். முதலில் தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம். பெரிய கத்திரிக்காய் 1. நாங்கள் 3 எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ. 2 கூட எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். தயிர் 1 கப்பு. சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது. பச்சை மிளகாய் 2. கொத்தமல்லி சிறிதளவு. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. தாளிக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு வேணும்னா எடுத்துக்கோங்க, அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சிறிதளவு எண்ணெய். இந்த எளிமையான பொருட்களே போதும். ஓகே, இப்போது கத்திரிக்காயை தயாரிப்போம். முதலில் கத்திரிக்காயை நன்றாக கழுவி துடைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கத்திரிக்காயின் மேற்பரப்பில் சிறிதளவு எண்ணெய் தடவி கொள்ளலாம். இதனால் சுடும்போது தோல் எளிதாக பிரிந்து வரும். இதை நீங்கள் டைரெக்டாக நெருப்பில் சுடுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த தோல் பிரிஞ்சு வந்துடும், எண்ணெய் தடவி ட்ரை பண்ணிங்கன்னா, அதை சுட்டிங்கன்னா. இப்போது கத்திரிக்காயை நேரடியாக அடுப்பில் தீயில் வைத்து சுட வேண்டும். மிதமான தீயில் வைத்து எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி சுடுங்கள். இதுதான் இந்த பச்சடியின் முக்கியமான ரகசியம். கத்திரிக்காய் நன்றாக சுடப்பட்டால் மட்டுமே அந்த அசத்தலான ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். சுடும்போது கத்திரிக்காயின் தோல் கருக ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கும் சதைப்பகுதி மெதுவாக வெந்து மென்மையாக மாறும். அவசரப்படாமல் எல்லா பக்கமும் சமமாக சுடுங்கள். சுமார் 7 முதல் 10 நிமிடங்கள் வரை ஆகலாம். கத்திரிக்காய் முழுவதும் சுருங்கி மென்மையாக மாறியதும் அடுப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இதை சிறிது நேரம் ஆற விடுங்கள். சூடு குறைந்த பிறகு மேலிருக்கும் கருகிய தோலை மெதுவாக உரித்து எடுத்து விடுங்கள். இதை தான் எங்கள் அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபுல்லாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. தோலை முழுவதும் அகற்றிய பிறகு உள்ளே இருக்கும் மென்மையான கத்திரிக்காய் சதை மட்டும் கிடைக்கும். இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் அம்மா போட்டிருக்காங்க அதே மாதிரி. இப்போ ஒரு கரண்டி அல்லது மசிக்கும் கருவி கொண்டு கத்திரிக்காயை நன்றாக மசித்து கொள்ளுங்கள். இது அடுத்த ஸ்டெப். முழுவதுமாக
பேஸ்ட் போல வசிக்க வேண்டிய அவசியமில்லை. இதெல்லாம் வந்து நல்லா வந்து கூர்மையாக கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறிது சிறிதாக துகள்கள் இருந்தாலும் நன்றாகவே இருக்கும். அதுதான் சாப்பிடும்போது நல்ல டெக்ஸ்டர் தரும். டெக்ஸ்டர். ஓகேவா? அடுத்து பச்சை மிளகாய் மிகவும் பொடியாக நறுக்கி கொள்ளுங்கள். வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். கொத்தமல்லியையும் சுத்தம் செய்து நறுக்கிக் கொள்ளுங்கள். இப்போது மசித்த கத்திரிக்காயில் நறுக்கிய வெங்காயம் சேர்க்கவும், பச்சை மிளகாய் சேர்க்கவும், கொத்தமல்லி சேர்க்கவும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பும் சேர்த்துக்கலாம். இதனை ஒரு முறை நன்றாக கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் அதெல்லாம் பண்ணலை. டைரெக்டாக வந்து தயிரில் போட்டு இதை அப்படியே வந்து கலந்துட்டோம். மிக்ஸ் பண்ணி எங்கள் அம்மா வந்து அதை வந்து நல்லா வந்து மசிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக கெட்டியான புளிப்பு அதிகம் இல்லாத தயிரை சேர்க்க வேண்டும். 1 கப் தயிரை சேர்த்து மெதுவாக கலந்து கொள்ளுங்கள். தயிர் மற்றும் கத்திரிக்காய் நன்றாக ஒன்றாக கலக்கும் வரை கிளறுங்கள். இப்போது பார்க்கும் போதே மிகவும் அழகாக இருக்கும். கத்திரிக்காயின் புகை மணமும் தயிரின் குளிர்ச்சியும் சேர்ந்து அற்புதமான வாசனை வரும். இப்போது இதற்கு ஒரு சிறிய தாளிப்பு கொடுக்கலாம். அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டியை வைத்து சிறிதளவு எண்ணெய் ஊற்றுங்கள். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்க்கவும். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்க்கவும். உளுத்தம்பருப்பு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் அப்படியே பண்ணலாம், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பருப்பு பொன்னிறமாக மாறும் வரை வதக்குங்கள். பருப்பு நீங்கள் போட்டிங்கன்னா, உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா அது பொன்னிறமாக மாறும். பின்னர் கருவேப்பிலை சேர்க்கவும். கவனமாக சேர்க்க வேண்டும், எண்ணெய் தெறிக்கலாம். இந்த தாளிப்பை நேரடியாக தயிர் பச்சடியின் மேல் ஊற்றுங்கள். உடனே ஒரு அற்புதமான நறுமணம் வீசும். இப்போது அனைத்தையும் மெதுவாக கலந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நண்பர்களே, மிகவும் சுவையான கத்திரிக்காய் சுட்ட தயிர் பச்சடி தயாராகிவிட்டது. இந்த பச்சடியை எந்த உணவுகளுடன் பரிமாறலாம் என்று பார்ப்போம். எது கூட பரிமாறலாம் என்று பார்ப்போம். சூடான வெள்ளை சாதம் மிகவும் அருமையாக இருக்கும். அதாவது சூடான வெள்ளை சாதத்தோட நம்ம வந்து குழம்பு யூஸ் பண்ணுவோம். குழம்பு குத்திப்போம். அப்படி இல்லைன்னா வந்து காரக்குழம்பு இல்லைன்னா வத்த குழம்புன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பிரியாணி, அதாவது வெஜ் பிரியாணி, அதே மாதிரி நான்வெஜ்ஜில் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, எக்ஸட்ரா பீஃப், எல்லாமே எக்ஸட்ரா எல்லாத்துக்கும் வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இந்த பச்சடி. பிரியாணியுடன் பரிமாறணும், சுவை சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, புலாவ், கிச்சடி போன்றவற்றுடன் நன்றாக பொருந்தும். கோடை காலங்களில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சிறந்த சைடிஷ் இதுவாகும். இந்த ரெசிபியில் சில முக்கிய குறிப்புகளையும் சொல்லிக் கொள்கிறேன். முதலாவது, கத்திரிக்காயை நன்றாக சுட வேண்டும். அதுதான் முழு சுவைக்கும் அடிப்படை. இரண்டாவது, அதிக புளிப்பு உள்ள தயிரை பயன்படுத்த வேண்டாம். மிதமான தயிர் பயன்படுத்தினால் சுவை சமநிலையாக இருக்கும். மூணாவது, வெங்காயத்தை மிகவும் பொடியாக நறுக்க வேண்டும். அவ்வளோதான், இதுதான் முக்கியம். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணது எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.